ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இந்த சுண்டைக்காயை வச்சு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். உனக்கு கம்மியாக தான் நான் கடுகு எடுத்துருக்கிறேன். அதோட நான் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்து நான் இந்த சுண்டைக்காயை நல்லா கொட்டுறேன். தண்ணியில் போட்டு நான் அலசி எடுத்துக்கிறேன். அலசி ஃபஸ்ட்டு இந்த சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு போட்டுடணும். அது மிளகு ஒரு 10 கிராம். அடுத்தது நான் பூண்டும் எடுத்துருக்கிறேன். பூண்டு 15 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதோட நான் சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து போட்டுவோம். இது கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வேகணும். ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தை எடுத்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம குழம்புல ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அதோட சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி பழத்தை இதோட சேர்த்து ஊற்றிடலாம். ஆல்ரெடி இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த தேங்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சோடனே நம்ம இறக்கலாம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லாவே அழகாக வெந்துருச்சு. டயாபெட்டிஸுக்கு ரொம்பவே நல்லது. சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு கூட நம்ம வெள்ளை சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. டயாபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. பை.